பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க? ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்களா? 2 பேர் எலிமினேட் ஆக போறாங்களா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு? அன்அபிஷியலா என்ன நிலவரம்லாம் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நானும் எல்லா வீடியோலையும் கேட்கிறேன், தயவு செய்து லைக் போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட 8 பேர் எலிமினேஷன்ல இருக்காங்க. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா வியானா தான் முதல் இடத்துல இருக்காங்க. அன்அபிஷியலை பொறுத்தவரையும் 33.31 1,87,000 வாக்குகள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு பக்கத்துல ஆல்மோஸ்ட் நேரா வந்துட்டாங்க. ஸோ அபிஷியல்லையும் அன்அபிஷியல்லையும் வியானா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அந்த ஒரு நாள் பயங்கரமான கண்டென்ட். ஒரு பக்கம் கனியன் கேங்க வச்சு செஞ்சதுல அவங்களுக்கு பயங்கரமான புஷ் ஆகிட்டு எங்கேயோ போய் உட்காந்துட்டாங்க ஆல்ரெடி. இதுல வந்து ஒரு டஃப் காம்படிஷனும் இல்லை இந்த ஓட்டிங்ல. எல்லாம் இந்த மாதிரி வர்றதால ஸோ அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா வியானா இந்த வீட்டை விட்டு வெளியேற போறதில்ல, மாற்று கருத்து இல்லை. ஓகே, அவங்க மூலியமா கண்டென்ட் வருது. 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் 13.22 76,000 வாக்குகள். ஸோ வியானாக்கும் இவருக்கும் 2 டைம்ஸ் டிக்ரீஸ்ல தான் இருக்கு. பட் பிரவீன் அந்த கேம்லாம் கொஞ்சம் விளையாடி இருக்காரு. பட் பழைய மாதிரி இல்லை. கொஞ்சம் ஒரு நாமினேஷன் வந்தால் அவருக்கு ஒரு பயமும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் ஓப்பனா போயிட்டு தைரியமா பேசலாம். அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் லேக் ஆகுது. பட் பிரவீன் வில் ஸ்டே, அவர் கண்டினியூ பண்ணுவார். அடுத்ததாக சுபிக்ஷா 11.4 64,000 வாக்குகள். ஸோ 10,000 வாக்குகள் இருக்கு பிரவீனுக்கும் சுபிக்ஷாக்கும். சுபிக்ஷாவும் ஒரு நல்ல ஜோன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த வாரம் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி வேணாலும் போயிருக்கட்டும், அது அவங்களுக்கு சாதகமா பாதகமா போகுதுன்றது அவங்க ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இந்த வாரத்தை அவங்க கடந்துருவாங்க. சுபிக்ஷாக்கும் ஒரு நல்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கு. பெரிய நெகட்டிவிட்டி அவங்க மேல இல்ல, நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குன்றதால ஓட் பேங்க் அவங்களுக்கு வரும் அப்படின்றது மாற்று கருத்தே இல்லை. சுபிக்ஷாவும் இந்த 3 பேர் நான் சொன்னேன், அந்த 3 பேருமே அபிஷியல் 1, 2, 3ல தான் இருப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. 4வது இடத்துல வந்து துஷார். இப்போ இருக்கிற அடுத்து நான் சொல்ல போற அந்த 5 பேர் தான் இப்ப டேஞ்சர் ஜோன்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். 10.28 57,000 வாக்குகள். ஸோ துஷாருக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு 7,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் எனக்கு ஓவராலா பார்க்கும்போது துஷாருக்கு அந்த அளவு ஓட்டு அபிஷியல்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பெருசா தெரியல. ஒன்னொரு எபிசோட்லயும் வரல, லைவ்லயுமே அரோராவை தாண்டி வெளியே வரமாட்டேங்கிறார். அரோரா கூட சுத்திட்டு இருக்காரு. அவர் மூலியமா டீமும் ஏதாவது கண்டென்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தா 3 வாரம் கொடுத்தாச்சு. பெருசா கண்டென்ட் அந்த லவ் தாண்டி வேற எதுவுமே கண்டென்ட் வரமாட்டேங்குதுன்றதால துஷாரும் கொஞ்சம் ரிஸ்க் ஜோன்ல தான் இருக்காரோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் வருது துஷார் அவர்கள். அடுத்து கலையரசன் 9.74 54,000 வாக்குகள். துஷாருக்கும் கலையரசனுக்கும் ஒரு 4,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ கலையரசனும் டேஞ்சர் ஜோன் தான் என்னை பொறுத்தவரையும். ஆனா கலையரசன் வீட்டுக்குள்ள வச்சுப்பாங்களா, எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் யோசிச்சு பார்த்தா கலையரசன் கிட்டும் பெருசா கண்டென்ட் வரல. வீக்கெண்ட் பேசுறாரு, பின்னாடி உட்காந்து புரளிகள் நிறைய பேசுறாரு. இப்ப அந்த புரளிகளும் பேச முடியாது. பார்வதி கேங்க்கு எதிராக திரும்பிட்டார். இப்போ அவர் அடுத்த வாரம் வச்சுட்டு இருந்தா நம்ம கண்டென்ட் வருமா வராதா அப்படின்றது சேனல் சைட்ல யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா யோசிப்பாங்க. அப்படி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கண்டென்ட் இருக்கும். ஏன்னா பார்வதிக்கு கூடவே இருந்த நபர் இப்ப பார்வதிக்கு எதிராகவும் கமருதீனுக்கு எதிராகவும் திரும்பும் போது ஸோ அடுத்த வாரம் பார்வதியோட டார்கெட் கலையரசன் மேல இருக்கும். ஒருவேளை கலையரசன் இருந்தா கலையரசன் ஏதாவது பேச, பார்வதி பேச, கலையரசன் பேசன்ற மாதிரி அங்க ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கலையரசனை சேவ் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படின்றது நான் பாக்குறேன். ஓகே, அடுத்ததாக ரம்யா ஜோ 7.76 43,000 வாக்குகள். ஸோ கலையரசனுக்கும் ரம்யா ஜோக்கும் 10,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோக்கு இந்த வாரம் நல்லா தான் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ்லாம் நடக்கல. பட் இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு குட் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். ஓட்டிங்லயும் கொஞ்சம் சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்கன்ற மாதிரி என்னோட கணிப்பா இருக்கு. பட் அவங்களும் அன்அபிஷியலை பொறுத்தவரையும் டேஞ்சர் ஜோன் தான். பட் ரம்யா ஜோ எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு டவுட்ல இருக்கு. எனக்கு இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டா இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக அரோரா 7.45 41,893. ஸோ அரோராக்கும் ரம்யாவுக்கும் 2,000 வாக்குகள் டிஃபரன்ஸ். அரோரா இந்த வாரம் ஒண்ணுமே தெரியல, பெருசா வரல. ஸ்கிரீன் பேஸ்ல நீங்க வாரத்துல இருந்து டில் டேட் எடுத்தீங்கன்னா அரோரா ஒரு பக்கம் துஷாரை தாண்டி வேற எங்கேயுமே தெரியல, பிரசன்ஸே இல்லை, 1 ஹவர்லயுமே வரல. ஸோ அந்த கேட்டகரியில அரோரா வந்து ஹெவி டேஞ்சர்ல இருக்காங்க. ஸோ இந்த வார எலிமினேஷன்ல முதல் ஆளா அரோரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை தாண்டி அரோராவோட கேம் பிளே, துஷாரை தாண்டி கமருதீனை தாண்டி அரோராவோட கேம் பிளே ஒண்ணுமே இல்லை. மற்ற இடத்துல எதுவுமே பெருசா தெரிய மாட்டேங்கிறாங்க. என்னதான் சென்சிபிளா பேசினாலும் பயங்கரமா அனலைஸ் பண்ணாலுமே அந்த கேம்ல இருக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கணும்ல, அந்த வேலைகள் பார்க்காம இருக்கிறதால அரோரா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ஃபைனல் பிளேஸ்ல ஆதிரை 6.83 38,439. கிட்டத்தட்ட ஒரு 3,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆதிரியும் ஒரு பயங்கரமான டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வாரம் தான் பாசிட்டிவ், கடந்த 2 வாரமா ஹெவி டேமேஜ் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா வினோத் கூட பண்ணதா இருக்கட்டும், எஃப்ஜே கூட ஒரு விஷயத்த போய் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி வெரி ஒஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ ஆதிரை டெட் எண்ட்ல இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ ஆதிரை எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ஹெவியா இருக்கு.
இப்போ நான் சொன்ன இல்லையா 5 பேர், இதுல ஒரு எலிமினேஷன் இருக்குமா 2 எலிமினேஷன் இருக்குமான்ற மாதிரி டவுட் உங்களுக்குலாம் வரலாம். மொதல் விஷயம், இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒயில்ட் கார்டு 6 பேர், 5ல இருந்து 6 பேர் உள்ள வர போறதால 2 பேர் வெளியே போயே ஆகணும். ஏன்னா 5 பேர் வெளியே உள்ள வராங்கன்னா 5 பேர் வெளியே போகணும். ஆல்ரெடி கானா இவரு பிரவீன் ராஜ், நந்தினி வெளியே போயாச்சு. போன வாரம் அப்சரா வெளியே போயாச்சு. இந்த வாரம் 2 பேர் போனோம். அந்த 2 பேர் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரை மற்றும் அரோரால இருந்து ஒரு ஆள், அது அரோராவா தான் முதலில் இருப்பார். ஸோ ஆதிரியா அரோரான்னும் போது கண்டிப்பா விஜய் டிவி ப்ரிஃபர்ஸ் அரோரா. ஆதிரி வந்து ஒரு கண்டென்ட் வரும் ஆதிரி மூலியமா. ஒரு பக்கம் எஃப்ஜி ஆதிரிக்குள்ள ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கிறதால ஆதிரியை வச்சுப்பாங்க, அரோரா எலிமினேட் ஆயிடுவாங்க. அடுத்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் துஷாரா கலையரசனா அப்படின்ற மாதிரி எனக்கு போகும்னு நினைக்கிறேன். அதுல வந்து மேபி கலையரசனை கம்பேர் பண்ணும்போது துஷாரை தூக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கலையரசன் மூலியமா ஒரு சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல துஷாரை வச்சுக்கிட்டு கலையரசனை தூக்கணும்னு நினைச்சா கூட தூக்க முடியும் சேனலால. இதுதான் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஷுவர் ஷாட் எலிமினேஷன் வந்து அரோராவா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் எலிமினேஷன் தான் இந்த 3 பாசிபிலிட்டி. 3வது இடத்துல துஷார், கலை அண்ட் ஆதிரி, இது 3த்துல யாரோ ஒருத்தர் தான் போவாங்க. ஒரு மேலு ஒரு ஃபீமேல் போவாங்கன்றது தான் என்னோட கணிப்பா இருக்கு. அது வந்து துஷாரா கலையரசனான்றது மட்டும் டவுட்ல இருக்கு. ஸோ ஒருவேளை பார்வதி கூட கேம் விளையாடணும்னு நினைச்சா துஷாரை தூக்கிடுவாங்கன்ற மாதிரி தான் நான் சொல்றேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வேக்கப் சாங்ல என்ன வருதுன்றத நாளைக்கு பார்த்து அப்டேட் பண்றேன். பாய் கைஸ்.